வணக்கம் உறவுகளே, சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. வீடியோவை தொடர்ந்து முழுமையாக பாருங்கள். புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா நமது சேனலுக்கு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. செந்தில் பாலாஜியின் வழக்கு இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. அமலாக்கத்துறை அதிகாரிகளை எச்சரித்த நீதிபதிகள் எதற்காக, என்ன காரணம்? சுமார் 67 கோடி பெற்று மோசடி செய்ததாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் செந்தில் பாலாஜியை கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 14ஆம் தேதி கைது செய்தனர். அதாவது அதிமுகவின் ஆட்சியின் பொழுது போக்குவரத்து துறை அமைச்சராக செந்தில் பாலாஜி அவர்கள் இருந்துள்ளார். அப்பொழுது 100க்கு மேற்பட்டவர்களிடம் வேலை வாங்கி தருவதாக சுமார் 67 கோடி மோசடி செய்ததாகவும், அந்த பணத்தை சட்டத்திற்கு விரோதமாக பண பரிவர்த்தனை செய்ததாகவும் அமலாக்கத்துறை அதிகாரிகளிடம் வழக்கு பதிவு மேற்கொண்டு தற்பொழுது இந்த வழக்கிற்கான ஆவணங்கள் அனைத்தும் சேகரிக்கப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் செந்தில் பாலாஜியை கைது செய்தனர். சுமார் 7 முறை செந்தில் பாலாஜி வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்திய பொழுது பென்டிரைவர்கள் செந்தில் பாலாஜிக்கு எதிரான ஆவணங்கள் அனைத்தையும் கைப்பற்றியதாகவும், செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் அடைக்க வேண்டும், அவருக்கான தண்டனையை நீதிமன்றம் பெற்றுத்தர வேண்டும் என்று அமலாக்கத்துறை வழக்கறிஞர்கள் கூறியுள்ளனர். தற்பொழுது பென்டிரைவர்கள் இருக்கிறது என்றுதான் கூறுகிறீர்களே தவிர நீதிமன்றத்தில் இன்று வரை சமர்ப்பிக்கப்படவில்லை என்று நீதிபதிகள் கேட்டுள்ளனர். மேலும் செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்ட பிறகு, அவரது வீட்டில் சோதனைகள் செய்யப்பட்ட பிறகு எந்த ஒரு ஆவணங்களும் அவரது வீட்டிலிருந்து எடுக்கவில்லை என்று முதலாவதாக தெரிவித்துவிட்டு, அதற்கு பிறகு பென்டிரைவர் எப்படி வந்தது என்ற கேள்வியையும் செந்தில் பாலாஜியின் வழக்கறிஞர் கூறியுள்ளார். இந்த நிலையில்தான் செந்தில் பாலாஜி அவர்களது வழக்கை உடனடியாக விசாரணை செய்ய வேண்டும். இதற்கான மோசடித்தனம் செய்யக்கூடிய அமலாக்கத்துறை அதிகாரிகள் தான் இருக்கிறார்கள். செந்தில் பாலாஜியின் வீடு மற்றும் உறவினர்களது வீட்டில் 7 முறைக்கு மேல் சோதனைகள் செய்ததாகவும், ஆனால் எந்த ஒரு ஆவணங்களும் கிடைக்காத காரணத்தினால் இவர்களே புதிய ஆவணங்களை உருவாக்கியிருக்கிறார்கள் என்றும் பென்டிரைவர்கள் இருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆனால் இந்த நிலையில் ஆதாரத்தை காட்டுமாறு அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவுகளை பிறப்பித்த உச்சநீதிமன்றம் தற்பொழுது எதுவும் பேச முடியாமல் உணவு இடைவேளைக்கு பிறகு இந்த வழக்கை விசாரணை செய்ய வேண்டும், இல்லை என்றால் இந்த வழக்கை அடுத்த முறை ஒத்திவையுங்கள் என்று நீதிபதியிடமே கூறிவிட்டனர். கடும் கோபமடைந்த நீதிபதிகள் அபய் ஓகா மற்றும் மாசி ஆகியோர் அடங்கிய அமர்வில் இந்த வழக்கானது மிக பெரிய அளவில் அமலாக்கத்துறை அதிகாரிகளை கேள்வி கேட்கும் அளவிற்கு வந்துவிட்டது. நாளை இந்த வழக்கு ஒத்திவைக்கப்படுவதாகவும், நாளை ஆதாரங்கள் காட்டவில்லை என்றால் இந்த வழக்கு மிக பெரிய அளவில் தள்ளுபடி செய்வதற்கு வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது.